jolly time, jolly time. Jolly time, jolly time. Jolly time, jolly time வந்தாச்சு. கேளுக்கின்ற சண்டையெல்லாம் மூஞ்சாச்சு. Jolly time வந்தாச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இந்த ஜாலி டைம் ப்ரோக்ராம் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கும் இம்பேஷன்ஸ்ன்ற தலைப்பில் தான் நம்ம ஜாலி டைம் ப்ரோக்ராம் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். எனக்கு ஒரு ஸ்டோரி ஞாபகம் வருது, அதை நான் உங்களுக்கு சொல்லட்டா? 2 கேட்டர்பில்லர் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த 2 கேட்டர்பில்லருமே ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. அதில் ஒரு கேட்டர்பில்லர் ரொம்ப பேஷன்ஸாக பொறுமையாக இருக்கும், இன்னொரு கேட்டர்பில்லர் இம்பேஷன்ஸாக பொறுமை இழந்து எல்லாத்தையும் செஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இம்பேஷன்ஸான கேட்டர்பில்லர் நான் டக்குன்னு பட்டர்ஃப்ளை ஆகணும்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ண போகிறேன்னு சொல்லிச்சு. அவரோட ஃப்ரெண்டு சொல்லிச்சு, வேண்டாம், அதுதான் பிரச்சனையாயிடும், நீ அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாத, நமக்குன்னு கரெக்ட் டைம் வரும், அப்போ நம்ம பட்டர்ஃப்ளை ஆகலான்னு சொல்லிச்சு. ஆனால் இந்த இம்பேஷன்ஸான கேட்டர்பில்லர் கேட்காம என்னென்னமோ பண்ணி கடைசியில் அதோட தன்மையை இழந்து போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது கடைசி வரைக்கும் கேட்டர்பில்லராகவே தான் இருக்கணும், அதால் பட்டர்ஃப்ளை ஆக முடியாது. ஆனால் அந்த பேஷன்ஸான கேட்டர்பில்லர் பொறுமையோடு கரெக்டான டைமுக்கு வெயிட் பண்ணதுனால அது ஒரு அழகான பட்டர்ஃப்ளையாக மாறிச்சு. பைபிளில் கூட இதுக்கு ரிலேட்டடாக ஒரு வசனம் இருக்குது, ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கிருங்கன்ட்டு. நம்ம லைஃப்லேயும் நிறைய கோல்ஸ் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதற்கு பொறுமையாக காத்திருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி காத்திருக்கும் போது கட்டாயம் ஏசப்பவங்களை உயர்த்துவாங்க. நீங்களும் அப்படி இருப்பீங்க தானே? இதை குறித்து தான் நம்ம ஜாலி டைம் ப்ரோக்ராம் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ஷார்ட் ஃபிலிம் பார்க்க போகிறோம். ஷார்ட் ஃபிலிமை கவனமாக பாருங்கள், அதுலேருந்து நாங்கள் கொஸ்டின்ஸ் கேட்போம். ஷார்ட் ஃபிலிம் பார்க்கலாமா? ஓவர் டு ஷார்ட் ஃபிலிம். உன்னெல்லாம் இனிமே நான் எங்கேயுமே கூட்டிட்டு போக மாட்டேன் பாரு. ஒரே சேட்டை. நான் சொல்ற வரைக்கும் நீல் டவுன் போட்டுக்கிட்டே இரு. ஏய், அவனை பார்த்தா பாவமா இருக்கு, விடு. சும்மா இருங்க நீங்க. உங்களாலதான் அவன் கெட்டு போறான். அவனை கண்டிக்கும் போது நீங்க நடுவுல வராதீங்க. என் ஃப்ரெண்டு முன்னாடி எவ்வளவு அசிங்கமா போயிடுச்சு தெரியுமா? ஜெனி இரு, நானும் 2 திட்டுறேன். ஏன்டா இப்படி அம்மா கோவப்படுற மாதிரி நடந்துகிட்டே இருக்க? இனிமே கோவப்படுத்த மாட்டேன்னு சாரி கேளுடா. டேவிட், சாரி கேட்டு கீழே இறங்குடா. அவன் என்னைக்கு செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டு இருந்திருக்கான். கேளுடா. சாரிமா. உன் சாரியும் வேணாம், ஒண்ணும் வேணாம். இவ்வளவு கோவப்படுற அளவுக்கு அப்படி என்னதான் தப்பு பண்ணா? அது வந்து ஜெனி, எப்படி இருக்க? ஏய் ஷைலு, நான் நல்லா இருக்கேன் ஷைலு. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்க. இது உன்னோட பையனா? ஆமா. ஸ்மார்ட் பாயா இருக்கானே. ஐஸ்கிரீம் சாப்பிடுறியா? சாப்பிட மாட்டான் அதெல்லாம். டேவிட், இப்படியா சாப்பிடுறது? ஐஸ்கிரீம் சூப்பரா இருக்குது. மானத்தை வாங்காத டேவிட். சின்ன பையன் தானே, விடு. ஐஸ்கிரீமே பார்க்காத மாதிரி சாப்பிடுறான். சூப்பரா இருக்குது ஆண்டி. வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க ஷைலு. உங்க வீட்ல உங்க ஹஸ்பண்ட் எப்படி இருக்காரு? என்னோட ஹஸ்பண்ட் ஆல்வேஸ் பிஸி. பையன் டிராயிங் கிளாஸ், ஸ்விம்மிங் கிளாஸ், மியூசிக் கிளாஸ், ஒரே பிஸி தான். ஆக்சுவலா நானே ரொம்ப பிஸி தான். இன்னைக்கு தான் ஃப்ரீயா இருந்தோம், அதான் ஷாப்பிங் வந்தோம். ஓஹோ, ஓகே. பிரிக்க முடியலையா? குடு. அண்ணே அண்ணே. டேய், சாரி, கொஞ்சமா சிந்திருச்சு. சரி, நீங்க பாத்து போங்க. எனக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியிருக்கு, நான் போறேன். ஆண்டி, நான் வேணா ஹெல்ப் பண்ணிட்டா? வேணாம்பா, நானே பாத்துக்கிறேன். சரி, நீங்க போயிட்டு வாங்க. வா. அம்மா அம்மா, ஒரு நிமிஷம் இருங்கம்மா, இதோ வந்துடுறேன். எங்கடா போற? அங்க பைப்ல வாட்டர் வேஸ்டா போகுது, அத நான் சேவ் பண்ண போறேன். சேவ் பண்ண போறியா? ஏய், யாராவது தோட்டத்துக்கு வர தண்ணி ஆஃப் பண்றது? அம்மா வாங்கம்மா, ஓடிரலாம். கூட சேர்ந்து வந்ததுக்கு என் அடி வாங்காம விட மாட்டல்ல நீ. அம்மா வாங்கம்மா, ஓடிரலாம். டேவிட், நாம ஷாப்பிங் போனோம்லடா.
அங்க உனக்கு எதுடா ரொம்ப பிடிச்சிருந்தது? ஸ்பைடர்மேன். என்னடா எப்ப பார்த்தாலும் டாய்ஸ் டாய்ஸ் என்கிட்ட வேற ஏதாவது டிஃபரெண்டா பாத்தியா? என்ன பினாச்சியோ. பார்த்த? அதுவும் டாய்ஸ் தான். வேற என்ன பார்த்த? அவெஞ்சர்ஸ். டேவிட் இங்க வாயேன். நீங்க ஏன் இல்ல? அம்மா போய் தைக்க கொடுத்த பிளவுஸ் எல்லாம் வாங்கிட்டு வரேன். எங்கேயும் போக கூடாது, சரியா? ஓகேமா. யாரா கதை ஓபன்லயே வச்சிருக்காங்க? வா போலாம். ஏண்டா கையும் காலையும் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? ஹலோ, யார் நீங்க? வந்து சின்ன பையனை மிரட்டிட்டு இருக்கீங்க? நீங்க தான் அவன் அம்மாவா? ஆமா. ரோட்ல காரை ஓரமா விட்டுட்டு வேலை பார்த்துட்டு இருந்தேன். உங்க பையன் வேகமா கதை உடைச்சிட்டு போயிட்டான். கார் சாவி வேற உள்ள இருக்கு. கார் லாக் ஆயிடுச்சு. என்னம்மா புள்ள வளர்த்திருக்க? ஐயோ, சாரிங்க. இனிமே இப்படி நடக்காம பாத்துக்கிறேன். டேய் சாரி சொல்லுடா. சாரி அங்கிள். இதுக்கு ஒன்னும் குறைச்ச இல்ல. இதாங்க நடந்துச்சு. எதுக்கு எடுத்தாலும் அவசரம். கொஞ்சம் கூட சூழ்நிலைய பாக்குறதே கிடையாது. பொறுமையே கிடையாது. எங்க போறீங்க? அவன்கிட்ட ஏதாவது சொல்லிட்டு போங்க. நீ என்ன வேணாலும் அவனை பண்ணிக்க. நான் ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேன். யூ கண்டினியூ. அப்பா காப்பாத்துங்க. உங்ககிட்ட இருந்தாண்டா எங்க எல்லாரையும் காப்பாத்தணும். பாருடா, ஷைலு பையன் எவ்வளவு குட் பாயா இருக்கான். அவன மாதிரி உருப்படுற வழிய பாரு. அது வரைக்கும் அம்மா உன்கிட்ட பேசவே மாட்டேன்டா. டேவிட், என்னடா பண்ணிட்டு இருக்க? அம்மா, நான் டிராயிங் கிளாஸ் சேர்ந்து பிகாசோ மாதிரி ஆக போறேம்மா. யாருடா அவரு? இந்த உலகத்திலே நம்பர் 1 டிராயிங் ஆர்டிஸ்ட்மா. அட போடா, உனக்கு வேற வேலையே இல்ல. அம்மா, என்ன ஃபுட்பால்ல சேர்த்து விடுறீங்களா? நான் ரொனால்டோ மாதிரி ஆகுறேன். போடா டே. ஏமா? டேய், நீ கையில வச்சிருக்கிறது பாஸ்கெட் பால்டா. இது கூட உனக்கு தெரியல. சும்மா போ. டேய், அம்மா, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ல ட்ரம்ஸ், கீபோர்டு இந்த மாதிரி வாசிச்சு பழகட்டாமா? டேய், நான் உனக்கு செகண்ட் பர்த்டேக்கு வாங்கி கொடுத்த ஃப்ளூட் இருக்கு. அத ஒழுங்கா ஊதி பிராக்டிஸ் பண்ணு. ஃப்ளூட் தானே, ஈஸியா பிராக்டிஸ் பண்ணிரலாம். பண்ணிடுவே போ. ஒண்ணுமே தெரியலையே. காலையில இருந்து ஃப்ளூட் ஊத ட்ரை பண்றேன், ஆனா ஊதவே முடியல. டேவிட், ஏன்டா சோகமா இருக்க? அம்மா, நான் எதுக்குமே யூஸ் இல்ல. நான் ஒரு யூஸ்லெஸ்ல. டேய் வா, முதல்ல எந்திரி. அம்மா, நீ வா, நான் சொல்றேன். வா. இன்னுமா இதெல்லாம்? எதுக்குமா இதெல்லாம் வச்சிருக்கீங்க? இது ஒரு கேம்டா. என்ன கேமா?
இதுல இருக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாமே நீ சாப்பிடணும். இவ்ளோ தானே, ஈஸியா சாப்பிட்டுருவேன். சாப்பிடு. மா போதும், என்னால சாப்பிட முடியாதுமா. முடியாதா? இன்னும் இவ்ளோ ஸ்நாக்ஸ் இருக்கே. எல்லாமே ஒரே நேரத்துல எப்படிமா சாப்பிடுறது? டேவிட், இதே மாதிரிதான் நீயும் எல்லா விஷயத்தையும் ஒரே நேரத்துல செய்யணும்னு நினைக்காம பொறுமையா ஒவ்வொன்னா செய்யணும். உன்கிட்ட திறமை இருக்கு, ஆனா பொறுமை தான் இல்ல. பொறுமையா இருந்தா நீ ஜெயிக்கலாம். நான் என்னமா பண்ணணும்? பைபிள்ல எபிரேயர் 6:15 ஆபிரகாம் அவரு கர்த்தரோட வார்த்தையை கேட்டு அதை நம்பி பொறுமையா காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்டாரு. நீயும் கர்த்தரோட வார்த்தைய நம்பு, படி, பொறுமையா இருந்து எல்லாத்தையும் செய்ய. அப்ப நம்மளால ஜெயிக்க முடியும். ஓகேமா, இனிமே நான் எல்லாத்தையும் பொறுமையா செய்வேன். சரி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஷார்ட் ஃபிலிம் பார்த்தீங்களா? யூஸ்ஃபுல்லாக இருந்ததா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷார்ட் ஃபிலிமில் பார்த்த மாதிரியே நீங்கள் ஒரு கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு பொறுமையோட ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ ஏசப்பா ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பொறுமையோட ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க தானே? லாஸ்ட் வீக் நாங்கள் சில கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தோம். நீங்கள் கூட ஆன்சர்லாம் அனுப்பிச்சிருந்தீங்க. அதோடைய வின்னர்ஸ் லிஸ்ட்டை இப்போ நம்ம பார்க்கலாமா? கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ரொம்ப ஃபாஸ்டா சூப்பரா கரெக்டான ஆன்சர் அனுப்பிச்சிருக்கீங்க. ஏன் நேம் வரலே நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. இப்போ கேட்குற கொஸ்டினுக்கும் நீங்க ஆன்சர் பண்ணுங்க. உங்களுடைய நேம் நெக்ஸ்ட் வீக் வரும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம இந்த கொஸ்டினை பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ஆன்சர்ஸை 9488375315 நம்பருக்கு ஃபாஸ்டா அனுப்புங்கன்னு. இப்போவும் நம்ம ஒரு முக்கியமான நேரத்துக்குள்ள வந்திருக்கோம். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள போறோம். ஸோ ஓவர் டு மெசேஜ் டைம். பிரைஸ் லார்ட் குட்டீஸ், உங்கள் எல்லாரையும் இந்த ஜாலி டைம் நிகழ்ச்சியில் பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்கள். குட்டீஸ், பொறுமையாக இருக்கிறத குறித்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆபிரகாம் எவ்வளவு பொறுமையாக இருந்தார் அதை குறித்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஒரே ஒரு வசனம் இன்றைக்கி நமக்கு இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்ம தியானிக்க போகிறோம். எபிரேயர் 6வது அதிகாரம் 15வது வசனம். நான் வாசிக்கிறேன், கவனிங்க. எபிரேயர் 6வது அதிகாரம் 15வது வசனம். அந்தபடியே ஆபிரகாம் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆபிரகாம் தாத்தான் கேள்விப்படுறோம் தெரியுமா? அவங்க ரொம்ப பொறுமையாக இருந்து தேவன் அவருக்குன்னு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொண்டார் அப்படின்னு இருக்கு. இதுக்கு முந்தின வசனம் பார்த்தீங்க அப்படின்னா, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். தேவன் சொல்லியிருக்காரு, நான் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ண போறேன். இந்த ஆசீர்வாதத்தை தான் ஆபிரகாம் பொறுமையாக இருந்து காத்திருந்து அதை பெற்றுக்கொண்டார். எந்த ஒரு நன்மை, எந்த ஒரு ஆசீர்வாதம் உடனே கிடைச்சிடாது. இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு மரம் நடுறோம், அது சின்ன ஒரு குட்டியாக ஒரு கண்ணா நம்ம நடுறோம் அப்படின்னா அது வளர்ந்து வர்றதுக்கு கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆகும். 5 வருஷம் ஆன பிறகு தான் அதிலிருந்து காய்கள், பழங்கள், பூக்கள், இந்த மாதிரி காரியத்தெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியும். இன்னைக்கு நான் படித்து நாளைக்கே பெரிய ஆளாக முடியுமா? முடியவே முடியாது. எல்கேஜியில் சேர்ந்து கிட்டத்தட்ட 13-14 வருஷம் படித்தாதான் நம்ம காலேஜில் போய் நெக்ஸ்ட் லெவலில் போய் படிக்க போக முடியும். அந்த 12 வருஷம் 14 வருஷம் நம்ம கஷ்டப்பட்டு பொறுமையாக காத்திருந்தாதான் ஆசீர்வாதமான நிலைக்கு உயர்த்தப்பட முடியும். இப்போ ஆபிரகாம் அவரோட வாழ்க்கையில் தேவன் சொன்ன ஆசீர்வாதத்தை எப்படி பொறுமையாக இருந்து பெற்றுக்கொண்டார் அதை குறித்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பாருங்க குட்டீஸ், ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு வாக்கு கொடுக்கிறார். என்ன தெரியுமா வாக்கு கொடுக்கிறார்? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு ஒரு வாக்கு கொடுக்கிறார். வாக்கு கொடுக்கும் போது ஆபிரகாமுக்கு வயசு எவ்வளவு தெரியுமா? 75 வயசு.
சாராள் பாட்டியும் ஆபிரகாம் தாத்தாவுக்கு 75 வயசு. அந்த நேரத்தில் அவர் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்றார். நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி தேவனே இறங்கி வந்து ஆபிரகாம்கிட்ட பேசுறாங்க. அதுக்கு கீழ்ப்படிஞ்சு தேவன் சொல்ற இடத்துக்கு இவங்க போறாங்க. தேவன் ஒளியிலிருந்து பேசுறாரு. அந்த சத்தத்தை கேட்டுட்டு கீழ்ப்படிஞ்சு இவங்க வேற இடத்துக்கு போறாங்க. அடுத்து பாருங்க, அப்ப சொல்றாங்க, நான் வானத்து நட்சத்திரத்தை போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். பூமியில கடற்கரையை பாரு, அதுல எவ்வளவு மணல் இருக்கு, அதை போல நான் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொல்லி தேவன் திரும்ப வாக்கு கொடுக்கிறார். இவருக்கு ஆச்சரியம், என்னடா எனக்கு பிள்ளையே இல்லை, எனக்கு எப்படி வானத்து நட்சத்திரத்தை போல எனக்கு குழந்தைகள் வரும், என்னோட சந்ததி இருப்பாங்க, கடற்கரை மணலை போல எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி இவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், கேள்விக்குறி. இவரோட வாழ்க்கை போய்கிட்டே தான் இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, ஆபிரகாமுக்கு கிட்டத்தட்ட 99 வயசாயிட்டு. சாராளும் பாட்டி ஆயிட்டாங்க, ஆபிரகாமும் தாத்தாவை மாறிட்டார். இந்த நேரத்தில் தேவன் சொல்றாரு, அடுத்த வருஷத்துல கட்டாயம் உங்களுக்கு குழந்தை இருக்கும், ஒரு ஈசாக்கை நான் தருவேன் அப்படின்னு தேவன் சொல்றாரு. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த சாராள் பாட்டிக்கு சிரிப்பு வந்துட்டு, அது எப்படிடா நடக்கும், நான் பாட்டி ஆயிட்டேன், இவர் நம்ம ஆபிரகாம் என்னோட வீட்டுக்காரர் தாத்தாவாயிட்டார், எப்படி எங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தேவன் சொன்னாரு, சாராள் நீ சிரிக்கிற, தேவனால கூடாத காரியம், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒண்ணுமே இல்லை, அடுத்த வருஷத்துல பாரு உன் கையில ஒரு குழந்தை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் திரும்பவும் வாக்கு கொடுக்கிறார். ஆபிரகாம் 100 வயசா இருக்கும் போது தேவன் அவங்களுக்கு ஈசாக்க கொடுத்தார். 75 வயசுல தேவன் வாக்குத்தத்தம் பண்றாரு, நான் அவனை ஆசீர்வதிப்பேன். அதுக்கு பிறகு தேவன் வாக்குத்தத்தம் பண்றாரு. இப்படி இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறதுக்கு கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆயிருக்கு. இந்த சூழ்நிலையில ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு பொறுமையா இருந்தார், அதுக்கு காத்திருந்தார், அதுக்காக ஜெபம் பண்ணார். அதனால பொறுமையோட ஜெபத்தோட நீங்க காத்திருப்பீங்க அப்படின்னா தேவன் உங்களுக்குன்னு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை கட்டாயம் நீங்க பெற்றுக்கொள்ளுவீங்க குட்டீஸ். இதை பார்க்குற குட்டீஸ் அவசரப்படக்கூடாது, பதட்டப்படக்கூடாது, எனக்கு இன்னும் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி கோபப்படக்கூடாது, எரிச்சல் படக்கூடாது. ஆபிரகாமே விசுவாச தகப்பன், அவரே பொறுமையோட காத்திருந்தார் அப்படின்னா நம்ம ஏமாத்துறோம். நீங்க பொறுமையோட ஜெபத்தோட காத்திருங்க, ஆபிரகாமை காட்டிலும் பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு தருவார். ஆபிரகாமுக்கு கொடுத்ததை காட்டிலும் பெரிய ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு தருவார். உங்களுக்கு என்ன காரியம் தேவையோ, படிப்பில் உங்களுக்கு ஞானம் வேணுமா, என்ன தேவையோ, இல்லை ஏதோ ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு தேவை அப்படின்னா, ஒரு சுகம் தேவை அப்படின்னா, ஏசப்பா என்னை சுகப்படுத்துங்க, எனக்கு ஞானம் தாங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு அபிஷேகத்தை தாங்க, வல்லமையை தாங்க, என்ன தேவையோ இப்போ என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. பொறுமையோடு அந்த காரியத்துக்கு ஜெபத்தோட காத்துருங்க, கட்டாயம் தேவன் அதில் அந்த ஆசீர்வாதத்தை கட்டாயம் உங்களுக்கு தருவார். இப்படி ஒரு நிமிஷம் என் கூட சேர்ந்து கண்ணை மூடி ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஆபிரகாம் ஆண்டவரே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதத்தை பொறுமையோடு காத்திருந்து பெற்றுக்கொண்டது போல ஆண்டவரே இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் பொறுமையை கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பதட்டப்படாம பயப்படாம ஆண்டவரே ஜெபத்தில் காத்திருந்து உம்மிடத்திலிருந்து நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை கொடுக்கும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. யார் யாரெல்லாம் ஞானம் இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களோ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் விசேஷித்த ஞானத்தை கொடுக்கும்படி ஜெபிக்கிறப்பா. தைரியத்தை கொடுங்க ஆண்டவரே, பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்லி சொன்னீங்களா ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுக்கு நீங்க துணையா நிற்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே பாவத்தை ஜெயிக்க கர்த்தர் பலத்தை கொடுக்கணும் ஆண்டவரே. உமக்காக சாட்சியா வாழக்கூடிய கிருபைகளை உடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் ஆண்டவரே. தேவரீர் என்னை ஆசீர்வதியும் சொல்லி கேட்கிற பிள்ளைகளை பரலோகத்தின் தேவன் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறப்பா. தேவரீர் அப்படி ஆசீர்வதிக்கிற அன்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என்ன ஃப்ரெண்ட்ஸ், மெசேஜ் கேட்டிங்களா? யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு கோலை அச்சீவ் பண்ணணும்னா அதுக்கு 3 P's நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ப்ரேயர், ப்ராக்டிஸ் அண்ட் பேஷன்ஸ். நீங்கள் ஒரு கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு நல்லா ப்ரேயர் பண்ணணும், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும், அதே போல் கரெக்டான டைம் வரைக்கும் பொறுமையோடு காத்திருக்கணும். நீங்களும் அப்படி இருப்பீங்க தானே? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாலி டைம் ப்ரோக்ராம் உங்களுக்கு ரொம்ப ஜாலியாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ நம்ம ப்ரோக்ராமோட எண்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் ஜாலி டைம் ப்ரோக்ராம்ல உங்களை நான் மீட் பண்றேன். Until then, have a great day. Bye. Jolly Time
Jesus Redeems Ministries, Nalumavidi, Thuthukudi District, 628211. For 24 hours prayer support, 04639353535. God bless you.